வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை தச்சநல்லூர் நல்லமைப்பர் நகரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வெற்றி விநாயகர் உடனுரை மற்றும் பரிவார தேவதைகளுக்கு 2ஆம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மற்றும் ஸ்ரீ யோகசக்தி சாய்பாபா திருக்கோவிலின் 6ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா 25/1/2026 தேதியன்று காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சி 23/1/2026 தேதி முதல் 25/1/2026 தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 23/1/2026 தேதி நிகழ்ச்சியில் காலை 5:30 மணிக்கு மேல் மங்கள இசை, திருமுறை பாராயணம், ஸ்ரீ கணபதி ஹோமம், பூர்ணாவதி, மாலை 5:30 மணிக்கு மேல் வழிவிடு விநாயகர் கோவிலிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருதல், பூந்தட்டு ஊர்வலம், ரக்ஷா பந்தனம், தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் வி. பிலிப்ஸ் வெர்சனின், நலச்சங்கம் நிர்வாகிகள் தலைவி பி. தமிழரசி, செயலாளர் பி. பானு, பொருளாளர் எஸ். மீனா மற்றும் ஏ. சுடலைமணி, வி. சிதம்பரநாதன், எம். அருணாச்சலம், எஸ். சங்கர், ஏ. சுந்தரம், ஆர். பாலாஜி, எஸ். சந்திரசேகர், கே. இசக்கிராஜன், எஸ். சரவணபவன், என். சாய்முருகன், எஸ். சங்கரபாண்டியன் மற்றும் நல்மைப்பர் நகர் குடியிருப்போர் செய்திருந்தார்கள். இவனே போற்றி, ஆவாய கனகத்திடலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பக்தசார் மையன்பர்களே, திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் வட்டம் நல்மைப்பர் நகரில் அல்வார்த்து கொண்டிருக்கும் வெற்றி விநாயகர் உடனடி மற்றும் பரிவார தேவர்களுக்கு 2ஆம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சீரடி சாய்பாபா ஸ்ரீ யோகசக்தி சாய்பாபா ஆலய சம்பத்சர கால 6ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழா அதுவும் சேர்த்து ஒன்று போல வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 12 வருஷங்களுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணினோம். அது பிரம்மாண்டமாக சிறப்பாக நடந்தது. அந்த 12 வருஷம் கழிஞ்ச உடனே இப்போ மற்ற விநாயகர் பெருமான், தட்சிணாமூர்த்தி, நவக்கிரகங்கள் இதுக்கெல்லாம் 12 வருஷம் கழிஞ்சு மறுபடியும் இந்த கும்பாபிஷேகம் பண்ணுற புண்ணியத்தை எங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறார். அந்த கும்பாபிஷேகம் பண்ணுற முதல்ல கும்பாபிஷேகம் பண்ண அதே கமிட்டி நிர்வாகிகள் மறுபடியும் அந்த 12வது வருஷம் கும்பாபிஷேகத்தை எடுத்து நாங்கள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கோம். என்னோட இறைவன் எங்கள் செய்ய சொல்கிறா நாங்கள் செஞ்சுருக்கோம். இது அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டுருக்கோம். அது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து இன்று காலை மங்கள இசை, திருமுறை பாடா, தேவதானிக்கு பேசுகிற இந்தியாவாதில் கலைவமும் சிறப்பாக நடைபெற்றது. மாலை பொழுதிலே வழிவிழுதாயர் கோவிலிருந்து தீர்த்த சங்கீர்ணம் தாமிரபரணிலையும் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து பால்குடங்கள் எல்லாரும் கட்டி முருகப்பெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் பால்குட அபிஷேகம் நிறைவாக முடிந்தது. பூத்தட்டு எடுத்துகிட்டு வந்தார் பொம்பளைகள். பூத்தட்டு கொண்டு வந்து அவன் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்திட்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று புஷ்பாதிலையும் முடிஞ்சு தீவாரம் கலந்தது. நாளை காலை நவக்கிர ஹோமம், சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், சுமங்கலி பூஜை எல்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளது. நாளைக்கு சாயந்தரம் 1வது கால யாக வேள்வி. அதனை தொடர்ந்து நைட் அம்பாள் துர்க்கை மற்றும் மாற்றி அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் இந்த சின்ன துர்க்கையாக இருந்தது, முகம் தெளிவாக தெரியவில்லை என்பதற்காக பெரிய துர்க்கை இந்த வருஷம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பெரிய துர்க்கை அம்பாளை வந்து பிரதிஷ்டை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை 9 மணி 10 மணிக்குள் நம்ம சமுதாய இந்த கமிட்டியில் உள்ள அத்தனை சமுதாயம் ஒன்று இணைந்து எல்லாரும் சேர்ந்து மேயர் அவர்கள் மற்றும் பெரிய பெரிய அதிபர்கள் எல்லாரும் கோயிலுக்கு வருத்தர இருக்கிறார்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பிலிப்ஸ் வெர்சன் சார், தமிழரசி மேடம், பானு சார், பானு மேடம், மீனா மேடம், பொன்னம்பலம் சார், சுடலைமணி சார், சிதம்பரநாதன், அருமன் சார், சங்கர் சார், சுந்தர் சார், பாலாஜி சார், சந்திரசேகர் சார், இசக்கிபராஜ், சரவணன் சார், சாய்குமார், சங்கரபாண்டியன் சார் எல்லோரும் சேர்ந்து இந்த கமிட்டியை மறுபடியும் ஆகி நடந்து கொண்டு 12 வருஷமாக இவங்க எல்லோரும் அந்த பொறுப்பில் இருந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பண்ணினதும் நாங்கள் தான் பண்ணினோம். நாகராஜ சுவாமி, வைத்தியநாத சாமி நாங்கள் தான் பண்ணினோம். இன்றைக்கி எங்களுக்கு அந்த வாய்ப்பு அவளும் கொடுத்துருக்கா. இறைவன் எங்களுக்கு அந்த அமைப்பை எல்லாருக்கும் சேர்ந்து செய்து கொடுத்துருக்கிறாங்க. கும்பாபிஷேக விமர்சையாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆலயத்தை கண்டுகளிக்குமாறு விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறது. இந்த அம்மன் கோயில் ஒரு விசேஷம் என்ன, பெரிய விசேஷம் என்னன்னா, துர்க்கியம்பாள் கோயில் வளகாப்பு நடந்து யாரெல்லாம் வளகாப்பு போட்டு போகிறாளோ அவள்லாம் குழந்தை பெற்று அடுத்த வருஷம் வந்துடுறா. 1. 2வது வருஷம் யாருக்கு இந்த வச்சு கல்யாணம் நடந்தாலும் சரி, அடுத்த வருஷம் அவளும் புத்திர பாக்கியத்தோடு இந்த கோயிலுக்கு வந்துடுவான். நானே இந்த கோயில் ஒரு 10-15 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி இந்த கோயிலில் சில வளகாப்புகள் காரியக்கணக்கெலாம் சிறப்பாக நடக்குது. இப்போ இங்கே தற்சயமாக நான் வந்து 3 கல்யாணம் வந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய கல்யாணம் 12 வருஷத்தில் நடந்துக்கு எல்லோரும் நல்லா சுபீட்சமாக இருக்கான். ஒருத்தருக்கு ஒரு வரையும் இல்லை. எல்லோரும் கோயிலுக்கு வாங்க. இறைவன் அருளால் எல்லாரும் இன்பொட்டு சிறப்பாக வாழ இறைவன் வாழ்க வளமுடன். ததாஸ்து.
देवत्रं जडाजूटं सत्यण्डात्मकमण्डलं जडिरन्यसमायुक्तं भस्मरुद्रात्मभूषितं श्वेतवस्त्रोपवीताङ्गं श्वेतमे पद्मयोडेवजाजहो मो पद्माक्षाय नेत्रेभ्यो भूषणे ग्रह वास्वादिपदे ब्रह्मण्यस्त्राधिपदे इति विन्यस्य दिग्बन्धन தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.